எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கட்சியின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய டி ரத்தினம் அவர்களே, அறிமுக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பெரம்பூர் தொகுதியுடைய செயலாளர் மொஹிதீன் கசாலி அவர்களே, மற்றும் சிறப்பானதொரு செய்தியை மக்களிடம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் பி ஹாரிஸ் அவர்களே, இன்னும் எனக்கு பின்பு ஒரு எழுச்சி உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான அன்பிற்கினிய சகோதரர் கே சையத் இப்ராஹிம் அவர்களே, மற்றும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளே, சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளே, நன்றியுரையாற்ற அமர்ந்திருக்கின்ற 35வது வட்ட தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் அஸ்மத் அவர்களே, இங்கு திரளாக பங்கு பெற வந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய வடசென்னை வாக்காளர் பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, கட்சியின் முதுகெலும்பாக திகழக்கூடிய கட்சியின் செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு விழா கோலம் பூண்டிருக்கின்றது. எங்கு திரும்பினாலும் இன்றைக்கு தேர்தல் திருவிழா நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சுதந்திரம் அடைந்து 15 மக்களவை தேர்தலை முடித்து 16வது மக்களவை தேர்தலை இந்த தேசம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலின் மூலம் இந்த தேசத்தை யார் ஆள வேண்டும், இந்த வடசென்னையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இருக்கின்றது. அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் 15 மக்களவை தேர்தலையும் 15 மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளையும் இனி 16வது மக்களவை தேர்தலில் இந்த வடசென்னையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் பிரதிநிதியாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். வடசென்னை பாராளுமன்ற தொகுதி இன்றைக்கு எப்படி இருக்கின்றது? ஒட்டுமொத்த சென்னையினுடைய வளர்ச்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். வடசென்னை என்பது சென்னையினுடைய வளர்ச்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் சுமார் 50% அளவிற்கு இன்றைக்கு பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் இன்றைக்கு வடசென்னை பாராளுமன்ற தொகுதி இருக்கின்றது. வடசென்னை பாராளுமன்ற தொகுதி எப்படி இருக்கின்றது? ஒட்டுமொத்த சென்னையினுடைய குப்பைகளையும் கொட்டக்கூடிய ஒரு இடமாகத்தான் இன்றைக்கு வடசென்னை பாராளுமன்ற தொகுதி இருக்கின்றது. வடசென்னை பாராளுமன்ற தொகுதி எப்படி இருக்கின்றது? எங்கு திரும்பினாலும் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகள், சாலைகளிலே கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு அவலம், குடிக்கக்கூடிய குடித நீரிலே சாக்கடை நீரும் பெட்ரோலும் மண்ணெண்ணையும் கலந்து வரக்கூடிய ஒரு அவலம், அரசு மருத்துவமனைகளிலே முறையான சிகிச்சை இல்லாத ஒரு அவலம், அரசு பள்ளிக்கூடங்களிலே போதிய ஆசிரியர்கள் இல்லாத ஒரு அவலம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இது போன்ற அடிப்படை கட்டமைப்புகள், அடிப்படை தேவைகளே இன்னும் 67 வருட சுதந்திர இந்தியாவில் இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதியில் கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு வளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேசம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, வடசென்னை வளர்ந்து கொண்டிருக்கின்றது, வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. எது வளர்ச்சி? பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வருவது வளர்ச்சியா? கார்பரேட் கம்பெனிகளை கொண்டு வருவது வளர்ச்சியா? டாடாவும் அம்பானியும் வளர்ந்து கொண்டே செல்வது வளர்ச்சியா? அல்லது இந்த தேசத்தினுடைய பூர்வீக குடிமக்கள், இந்த தேசத்தினுடைய குடிமக்கள்
வளர்ச்சியா? இது போன்ற அடிப்படை தேவைகளுக்காக இன்றைக்கு போராடக்கூடிய ஒரு அவல நிலைதான் இன்றைக்கு நமது தேசத்திலே, நமது வட சென்னை தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. வளர்ச்சி என்பது எதில் இருக்கின்றது? ஒரு உண்மையான வளர்ச்சி என்பது ஒரு தொகுதியினுடைய, ஒரு பகுதியினுடைய மக்கள் வாழக்கூடிய இருப்பிடங்களில் அவர்களுடைய அடிப்படை தேவைகளும் முழுமையாக எப்பொழுது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றதோ, எப்பொழுது அவர்கள் சுத்தமான குடிநீரை அறிந்திருக்கின்றார்களோ, எப்பொழுது அவர்கள் யாருக்கும் அச்சமில்லாமல் பகலிலும் இரவிலும் நடந்து வருகின்றார்களோ, எப்பொழுது அவர்கள் நல்ல சாலைகளில் பயணிக்கின்றார்களோ, எப்பொழுது எல்லா தரப்பு குழந்தைகளும் நல்ல கல்வியை பெறுகின்றார்களோ, அப்பொழுதுதான் உண்மையான வளர்ச்சியை பார்க்க முடியும். இன்றைக்கு போலி அரசியல்வாதிகளும் இன்றைக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? பெரிய பெரிய நிறுவனங்களை நாங்கள் கொண்டு வருவோம், பெரிய பெரிய கம்பெனிகளை கொண்டு வருவோம் என்று. இந்த பெரிய பெரிய நிறுவனங்களும் கம்பெனிகளும் வருவதனால் இந்த வடசென்னையினுடைய வளர்ச்சி பெற்றிருக்கின்றதா? இந்த பெரிய பெரிய நிறுவனங்களும் கம்பெனிகளும் எப்பொழுது இந்த பகுதிக்குள் நுழைந்ததோ, எப்பொழுது தேசத்துக்குள் நுழைந்ததோ, எப்பொழுது இந்த நாட்டுக்குள் நுழைந்ததோ, அதிலிருந்து இந்த தேசத்தினுடைய, இந்த தொகுதியினுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கவனம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதெல்லாம் யாரை பற்றி கவலைப்படுகிறார்கள்? பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தடையில்லா மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்று கவலைப்படுகின்றார்கள். கார்பரேட் கம்பெனிகளுக்கு சுத்தமான குடிநீர் அவர்கள் கக்கூசுக்கு கிடைக்க வேண்டும் என்று கவலைப்படுகின்றார்கள். இதுதான் இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய கவலை. இங்கு அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் இந்த பாராளுமன்ற மக்கள் பிரதிநிதிகளும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு சுத்தமான குடிநீர் கக்கூசுக்கு கிடைக்க வேண்டும் என்று கவலைப்படுகிறார்கள் என்றால் எது வளர்ச்சி? எது உண்மையான கவலை? யாரை பற்றி இவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்? அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே, கடந்த 15 மக்களவை தேர்தலில் உள்ள இங்கு வெற்றி பெற்று சென்ற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதே நிலையில் தான் இருந்தார்கள். இவர்கள் மக்களை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி எங்கும் பேசியதாகவே தெரியவில்லை. இன்னும் அடிப்படை தேவைகளுக்காக ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு அவலகரமான நிலை இன்றைக்கு இந்த தொகுதியிலே ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு முதன்மையான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள். நான் ஏன் திமுகவை சொல்கிறேன்? கடந்த 15 மக்களவை தேர்தலிலும் இந்த பாராளுமன்ற தொகுதியிலிருந்து சுமார் 10 முறைக்கு மேலாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி திமுக. 10 முறைக்கு மேலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திமுகவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வடசென்னையினுடைய வளர்ச்சிக்காக எதை செய்திருக்கிறார்கள்? அதனால் முதல் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் திமுக காரர்கள் என்பதை, திமுக கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த தேர்தலிலும் உங்களிடம் கடந்த தேர்தலின் போது எப்படி போலியான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதுபோலவே இந்த தேர்தலிலும் இங்கு நிற்கக்கூடிய திமுக வேட்பாளர் உங்களிடம் போலித்தனமான வாக்குறுதிகளை அள்ளிக்கொண்டு வீசிக் கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தலில் டி.கே.எஸ். இளங்கோவன் சொன்ன அதே வாக்குறுதி இப்பொழுது திமுக சார்பில் இருக்கக்கூடிய கிரிராஜன் வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி? இந்த பெரம்பலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் கொடுமையூர் குப்பை கிடங்கை அகற்றுவேன் என்று. இதே வாக்குறுதியைத்தான் அன்றைக்கு டி.கே.எஸ். இளங்கோவன் சொன்னார். இன்றைக்கும் அதே வேட்பாளர், அதே கட்சியை சேர்ந்த வேட்பாளர் தான் உங்களிடம் இந்த தேர்தலில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இன்னும் இந்த மக்கள் ஏமாற வேண்டுமா? இவர்களுக்கு நீங்கள் இன்னும் வாக்களிக்க வேண்டுமா? அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? இவர்கள் மக்களுடைய அடிப்படை தேவைகளை இலவசமாக கொடுப்பதற்கு பதிலாக, நல்ல சாலைகளை அமைத்துக் கொடுப்பதற்கு பதிலாக, தரமான கல்வியை அனைத்து தரப்பு மக்களுக்கும், ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் படிப்பதற்காக, அவர்கள் உயர்கல்வியை பெறுவதற்காக கல்வியை இலவசமாக கொடுப்பதற்கு பதிலாக, நல்ல மருத்துவத்தை அனைத்து தரப்பு மக்களுக்கும் உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டிய இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு எடை இலவசமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடுகளையும் மாடுகளையும் மிக்சி கிரைண்டர் இலவசமாக கொடுக்கின்றார்கள். ஒரு நாட்டில் உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு குடிமகனுக்கு, ஒரு மாணவனுக்கு நல்ல கல்வியை கொடுத்திருந்தால், ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்தியிருந்தால் இந்த தேசம் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கும். இன்றைக்கு ஒரு ஏழை எளிய சாமானிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளை உயர்கல்வியை பெறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்றதா? கல்வி என்பதே எட்டாக்கணியாகிவிட்டது. யாரிடம் பண வசதி இருக்கின்றதோ, யார் செல்வந்த வீட்டு பிள்ளையாக இருக்கின்றார்களோ அவர்கள் வீட்டு பிள்ளைகள் தான் இன்றைக்கு உயர்கல்வி
அதற்கு மேல் என்ன கல்வி எல்லாம் இருக்கின்றோ இந்திய அரசால் நடத்தப்படக்கூடிய IIT, IIM சொல்லக்கூடிய இது போன்ற நிறுவனங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் யார்? அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் யார்? ஏழை எளிய சாமானிய குடும்பத்து பிள்ளைகள் படிக்க முடிகின்றதா? அதற்கான வசதிகளை இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்களா? மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி எங்கேயாவது சிந்தித்திருக்கார்களா? அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே, கல்வியை இலவசமாக கொடுக்கவில்லை, மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கவில்லை. இன்றைக்கு ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய நோய் தாக்கப்பட்டால் அந்த நோய்க்கான சிகிச்சையை இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளில் முறையாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறதா? தனியார் மருத்துவமனைக்கு தானே ஓடி ஓடி செல்ல வேண்டியிருக்கிறது. பல லட்சங்களையும் பல கோடிகளையும் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? மருத்துவத்தை இலவசமாக, உயர்தர சிகிச்சையை இலவசமாக கொடுக்க வேண்டியவர்கள் மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்களை முட்டாளாக்கக்கூடிய, காலங்காலமாக இந்த மக்களை இது போன்ற இலவச பொருட்களுக்கு ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு செயலை தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஃபேன், மிக்சியும் கிரைண்டரும் ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு போதுமா? ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு அது பொருந்துமா? ஆடு மாடு ஃபேன், மிக்சி, கிரைண்டர் எல்லாம் இந்த தேசத்துடைய வளர்ச்சிக்கு பொருந்துமா? ஒரு கல்வியை கொடுத்திருந்தால் இந்த தேசம் என்றைக்கே வளர்ந்திருக்குமே. ஏன் அதை செய்யவில்லை? ஏனென்றால் மக்கள் அறிவு புரட்சியின் மூலம் இந்த ஆட்சியாளர்களை ஆட்சியிலிருந்து அகற்றி விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு கல்வியை இலவசமாக கொடுக்க மறுக்கின்றார்கள். அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றது. பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வருவதனாலோ, கார்ப்பரேட் கம்பெனிகளை கொண்டு வருவதனாலோ இந்த தேசம் முழுமையான வளர்ச்சி அடையாது. இந்த தேசத்தினுடைய குடிமக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகள் இன்னும் கிடைக்கவில்லை. அதற்காக கடந்த 5 ஆண்டு காலமாக SDPI கட்சி போராடி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் தேர்தலிலே எங்களுடைய வாக்குறுதிகளாக இன்றைக்கு அதைத்தான் கொடுக்கின்றோம். வளர்ச்சி என்பது ஒரு தேசத்தினுடைய ஒரு தொகுதியினுடைய வளர்ச்சி என்பது அந்த பகுதியினுடைய அந்த தொகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்பை சீர் செய்வதன் மூலமாகத்தான் முழுமையான வளர்ச்சி இருக்கும் என்பது. அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், கல்வியை உயர்கல்வி தாண்டி அதற்கு மேலுள்ள கல்வி வரைக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அவனுடைய அடிப்படை உரிமையாக நாங்கள் மாற்றுவோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பேச்சுரிமை, எழுத்துரிமை எப்படி அடிப்படை உரிமையாக இருக்கின்றதோ இது போலவே அவன் கற்கக்கூடிய கல்வி, அவன் எவ்வளவு பெரிய கல்வி கற்க வேண்டும் என்றால் அது அவனுடைய அடிப்படை உரிமையாக நாங்கள் மாற்றுவோம். கல்வி என்பது அடிப்படை உரிமையாக கொண்டு வருவோம் என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. சுத்தமான தண்ணீர் இன்று கிடைப்பதில்லை. தண்ணீரை அரசாங்கத்திடம் கேட்டால் பாட்டில் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் இந்த மக்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள் தண்ணீர். இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களும் பன்னாட்டு கம்பெனிகளும் இந்த தண்ணீர் வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டிலும் கேனிலும் இன்றைக்கு பல மக்கள் அவதிக்குள்ளாகக்கூடிய சூழல் அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை தான் இன்றைக்கு பார்க்கின்றோம். தண்ணீர் என்பது நமக்கு கிடைக்கவில்லை. ஆனா அக்வாஃபினாவும் கோகோ கோலா போன்ற கம்பெனிகள் இன்றைக்கு தண்ணீரை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அவங்களுக்கு சலுகைகளை வளைத்துக் கொண்டிருக்கின்றது. இதை மாற்றிவிட்டு இந்த மக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான தண்ணீரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அம்மா பாட்டில் 10 ரூபாய்க்கு சொல்லி விற்பனை செய்கின்றார்களே, இதுவா மக்கள் நல அரசாங்கம்? அதனால் தான் SDPI கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையாக சொல்லுகின்றது, தண்ணீரை பொது சொத்தாக மாற்றுவோம். தண்ணீரை பொது சொத்தாக மாற்றி ஏழை எளிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சுத்தமான சுகாதாரமான குடிநீரை கொடுப்பதற்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்போம் என்பது எங்களுடைய தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதி. அன்பிற்கினிய சகோதரர்களே, இது போலதான் இன்றைக்கு மருத்துவம். இந்த மருத்துவத்தை ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் பெற முடிகின்றதா? இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகள் பல லட்சங்களையும் பல கோடிகளையும் மாறி இறக்கக்கூடிய ஒரு சூழலை தானே பார்க்கின்றோம். மருந்துகளுடைய விலையேற்றத்தை பாருங்கள். ஒரு தீவிர சிகிச்சைக்குரிய மருந்துகளுடைய அந்த மருந்தை ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவனால் வாங்க முடிகின்றதா? மருந்துகளுடைய விலையேற்றம் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு முழுமையான சட்டத்தை கொண்டு வருவோம். அனைத்து தரப்பு மக்களும் நல்ல மருந்துகளை ஏழை எளிய மக்கள் பெறக்கூடிய வகையில் அதனுடைய விலை கட்டுப்பாட்டை கொண்டு வருவோம் என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. இது போன்ற அடிப்படை பிரச்சனைகளை முன்வைத்துத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதியிலே மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களை, நீங்கள் சிந்திக்க வேண்டும். 15 மக்களவை தேர்தல் முடிந்து
இன்னும் இந்த 16வது மக்களவைத் தேர்தலில் இந்த அடிப்படை பிரச்சனைகளுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கு யார் காரணம்? இன்றைக்கு மாற்றம் மாற்றம் என்று ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மாற்றத்திற்காக எங்களுக்கு வாக்களியுங்கள், இவரை மாற்றுவதற்காக ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மாற்றத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மாற்றத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியான ஒரு கட்சி இந்த தேசத்திலே இருக்க முடியும், இருக்கும் என்றால் அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மட்டுமே தான். ஏன் நான் இப்படி சொல்றேன்? இன்றைக்கு மதுவுக்கு எதிராக நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டம், மதுவுக்கு எதிராக இன்றைக்கு பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் கட்சிக்காரனே மது குடிக்காம இருக்கானா? அந்த கட்சியினுடைய தலைவரே மது குடிக்காம இருக்காரா? எங்களுடைய கட்சியில் அடிப்படை செயல் வீரர்களாக சேர வேண்டும் என்றால் மதுவை அவர் குடிக்க கூடாது என்பதை நாங்கள் விதியாக வைத்திருக்கிறோம். மாற்றம் என்பது எங்களிலிருந்து நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை இது போன்ற மது தீமைகளிலிருந்து பாதுகாத்து இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு காரணத்தை, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. லஞ்ச ஊழலை பற்றி இன்றைக்கு எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்துல லஞ்சம் செய்யாத கட்சி, லஞ்ச ஊழலில் ஈடுபடாத கட்சி எதுவாக இருக்குன்னு சொல்லி யாரையாவது சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லா கட்சியும், தனிப்பட்டு சொல்றதுக்கு டைம் இல்ல, எல்லா கட்சியும் லஞ்ச ஊழல முழுமையாக ஈடுபட்டிருக்கிறாங்க. லஞ்ச ஊழலை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவோம் என்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் சூழலித்துக் கொண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக போராடி அதற்கான தகுதியை பெற்றிருக்கிறது என்றால் அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மட்டும்தான். ஏனென்றால் எங்களுடைய கட்சியில், எஸ்டிபிஐ கட்சியில் லஞ்சம் ஊழல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய கட்சியினுடைய செயல் வீரரை நாங்க சேர்க்கிறோம். லஞ்சம் ஊழல என்னைக்குமே ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி அதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள், நகர்மன்ற உறுப்பினர்களும், பேராட்சி மன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு மற்ற கட்சிகள் ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட கமிஷன் வேண்டாம செயல்படுறாங்களா? ஆனால் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, எஸ்டிபிஐ கட்சியினுடைய எந்த ஒரு வார்டு, நகர அல்லது மாமன்ற உறுப்பினர் ₹1 கூட கமிஷன் என்பதை வாங்கக்கூடாது. வாங்கினால் அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுவார் என்று ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கின்றோம், இந்த தேசத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால், இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதியில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், இப்பொழுது யார் மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான மாற்றம் என்பது இந்த தேசத்தில் இருக்கும். அவர் அன்புக்கினிய வாக்காளர் பெருமக்களே, சகோதரர்களே, இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதி, வஞ்சிக்கப்பட்ட இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதி 67 வருட சுதந்திர இந்தியாவில் அடிப்படை தேவைகளுக்காக இன்னும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனைகள், அடிப்படை கட்டமைப்புகள் மேம்பட வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது, நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய வேட்பாளர் நிஜாமுதீன் என்ற எண்ணை நீங்கள் ஆட்டோ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைக்கு நிறைவு செய்கின்றேன். நன்றி. தரமற்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே தரமான அரசியலை கொண்டு வந்து சேர்த்தது எஸ்டிபிஐ கட்சி. வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு ஓட்டு வாங்க வேண்டும்